ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்ல போகிறாய். அதனால் இப்போது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உன் வேலையை தொடர்ந்து செய். நீ வெற்றி பெறுவாய். உனக்கு நான் துணையாக இருப்பேன். ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும்? உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன். நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம்? உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன். நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன், இருந்தேன், இருப்பேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் நான் இருப்பேன். உனக்கான எல்லாம் நான் தருவேன். கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள். உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெற செய்வேன். இப்போது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மறுத்து போய் கண்ணீர் வற்றி இருக்கிறாய். இதை அனைத்தும் நான் மாற்றி அமைப்பேன். நீ என் மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரியது. உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது. என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ என் பிள்ளை, அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு. அதை பெரிதாக எடுக்காதே. மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன், பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு. அதை திருத்த நீ முயற்சி செய். இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நான் இருக்கிறேன். என் ஆசியும் அருளும் உனக்கு உண்டு. நீ நன்றாக நலமுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைத்து காப்பேன். இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டளைக்கு உட்பட்டவை. அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இது உலக நியதி. ஆனால் உனது கர்ம பலனையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ செய்யும் அனைத்திற்கும் கணக்கு வைத்திருக்கிறேன். எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே. ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது என்னை? எப்படி எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய்? நான் உனது பாவ மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து. உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டிருக்கிறேன். உனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை ஒழிக்கப் போகிறேன். காத்திரு. நீ எனது பிள்ளை. உன்னை கண்டிக்க புத்தி புகுட்ட எனக்குத்தான் உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. நீ மாறப்போகிறாய். புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகிறாய். அன்று என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். பேச முடியாமல் தவிப்பாய். என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய். ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய். உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன்? கவலைப்படாதே. நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. பஞ்சபூதங்களான இவ்வுடம்பு அழியக்கூடியது, நிலையற்றது. ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவே பரம்பொருள். அதுவே அழியாததும் நிலையானதுமான பரிபூர்ண உண்மையாகும். இப்புனித மெய்மை உணர்வு நிலை அல்லது பிரம்மமே மனதிற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகும். நம்மை ஆட்டுவிப்பவரும் நம் சாய்பாபாவே. அவரே நம் பரம்பொருள். பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழித்து விடுகிறாய். அதனால் பலனை அடைய முடிவதில்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். அதனால் தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்து விட்டது.
கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய். கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். உனது இரக்கமுள்ள குணம், பிறருக்கு உதவ வேண்டும் எனும் உன்னத மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம், இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்தால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய்? உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல. காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதைதான். நான் உன்னிடம் பிரத்யட்சியமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் நான் நல்லவர் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமேது? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு உனக்கு தந்த வரப்பிரதசமாக இது கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது. இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டும். நிறைய சிந்தனை செய்ய வேண்டும். இதன் மூலம் இப்போது உள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு கொடுத்தேன். இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது. உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்க போகிறாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. நான் உன்னுடன் உன் கூடவே இருக்கிறேன். எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக் கொள்வது இயல்புதான். ஆனால் எண்ணங்கள் தான் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே. உன் எண்ணங்களை நேர்மறையில் கொண்டு வா, எல்லாம் சரியாகும். எதிர்மறையை தகர்த்துவிடு. உன் வாழ்க்கை என் பொறுப்பு. உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை காப்பேன். உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. நமக்கு வழிகாட்டுகிறார் சீரடி சாய்பாபா. ஓம் சாய்ராம். இது வெறும் மந்திரம் அல்ல, வாழ்க்கையை புரட்டி போடும் வழிகாட்டும் தந்திரம். மகாராஷ்டிரா மாநிலம் கோதாவரி கரையில் சீரடியில் தன்னை வெளிப்படுத்திய மகான் சாய்பாபா உலகெங்கும் கோடான கோடி மக்கள் ஒவ்வொரு நொடியும் மூச்சு விடும் போதெல்லாம் ஜெபிக்கும் மந்திரம் சாய்ராம். சாய்ராம் என்று சொல்லும் போதே மனதில் கவலைகள் நீங்கி நம்பிக்கை பிறக்கின்றது. இருள் விலகி வெளிச்சம் தென்படுகிறது. தீராத பல சிக்கல்களின் முடிச்சுகளை தனது சாந்தமான கருணையான பார்வையினால் கலைத்து விடுகிறார் கருணாமூர்த்தியான சாய் மகராஜ். இந்த நூற்றாண்டில் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஞானிகளில் சீரடி சாய்பாபா மகத்தானவர். மதங்களை கடந்து மனிதர்கள் மிகுந்த உரிமையுடன் நம்பிக்கையுடன் அவரது சமாதியை நாடி நாள்தோறும் ஓடி வருகிறார்கள். சமாதி நிலையிலும் தன்னை நாடி வரும் தன்னுடைய பக்தர்களை வெறு கையுடன் என்றும் அவர் அனுப்புவதில்லை. பொறுமை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் பாபா தன் நண்பர்களிடம் எதிர்பார்ப்பது, அதாவது தன் பக்தர்களிடம். இவரின் பிறப்பு மற்றும் வயதை இதுவரை யாராலும் அறுதியிட்டு கூற முடியவில்லை. தன்னுடைய பக்தர்களால் சீரடி சாய்பாபா என்று அழைக்கப்படும் சாய்பாபா அவர்கள் இந்தியாவில் உள்ள மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் உள்ள சீரடிக்கு 1854 தனது 16வது வயதில் வருகை புரிந்தார். முதலாக சீரடி கிராமத்து மக்கள் அவரை மசூதி ஒன்றில் அருகாமையில் அமைந்திருந்த வேப்பமரத்தின் அடியில் தியானித்ததில் ஈடுபட்டிருந்த நிலையில் தரிசித்தார்கள். வயதில் இளைஞராக காட்சியளித்தாலும் அவரது முகத்தில் தெரிந்த தேஜஸே முக்காலமும் கற்றுணர்ந்த ஒரு மகானாக மக்களின் கண்முன் தோற்றுவித்தது. இந்த இளம் வயதிலேயே தன்னை நாடி வந்த மக்களுக்கு ஆன்மீக வழியை காட்டினார். சிறந்த ஆன்மீக தத்துவங்களை மிக எளிமையாக மக்களிடம் கொண்டு சேர்த்ததால் அவரை தரிசிக்க அதிக அளவில் மக்கள் கூட ஆரம்பித்தனர். வெறும் வாய்மொழி தத்துவங்களோடு நிற்காமல் உடல்நலம் வேண்டி தன்னை தேடி வருபவர்களுக்கு தன்னுடைய வரம் நல்கும் கரத்தால் ஆசி வழங்கி அவர்களுடைய நோயை குணப்படுத்தினார். அவருடைய ஆன்மீக போதனைகள் மற்றும் மகத்துவம் மதங்களை தாண்டி அனைத்து தரப்பு மக்களையும் தேனை நோக்கி கவரப்பட்ட தேனீக்களாக சீரடி நோக்கி செல்ல வைத்தது. சாய்ராம் என்னும் மந்திரம் மகானின் வாழ்க்கை சரித்தம் நம்மை உயர்த்தும். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய புனித சீரடி சாய்பாபா அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சிறப்புகள் மற்றும் அவரின் போதனைகளையும் காணலாம்.
நமக்கு ஏற்படும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பாபாவை ஒரு நொடி நிலைத்தால் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளோட நமக்கு சாதகமாக மாறும். பாபாவை நம்பினார் எதிலும் கெடுவதில்லை. பாபாவை நம்பி ஓடோடி வாருங்கள், நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன் என்று தெளிவுடன் சொல்லுங்கள், நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், பொறுமையாக இருங்கள். அப்பா அவர் பார்த்துக் கொள்வார். உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று யோசிக்காதே, அனைத்தும் மாறும். எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு, அவசரப்படாதே. நிச்சயம் வெற்றி கிட்டும். நீ உன் லட்சியங்களில் வெற்றி அடையும்படி செய்வேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவையே. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மையை செய். உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நானே வாழ்வில் கஷ்டப்படுகிறேன் என்று கூறி உதாசீனப்படுத்தாதே. உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய். அந்த தர்மமே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும். மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடனும் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாய். உண்மை அது அல்ல. அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னவென்று துயரங்களை அறிய முடியும். பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு இருப்பேன். உன்னை விட்டு யார் விலகினாலும் தீங்கு இழைத்தாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். கவலைப்படாமல் இரு. உன் அப்பா நான் இருக்கிறேன். உனது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று இருக்கும். இவை அனைத்தையும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன். நீ மிக்க மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறதா? உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமான வினாக்களை ஏற்படுத்த தூண்டுகோலாய் இருக்கிறது. அத்தனை வினாக்களுடனும் எதிர்காலம் பற்றிய படப்படப்பு உன் மனதில் உன்னை மருக செய்கிறதே. நான் உன் சாய்தேவா உணர்கிறேன். அவைகள் யாவும் அர்த்தமற்ற வினாக்கள். உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கிறது. அது உன்னிடத்தில் நீ வினா எழுப்பாமலேயே உன்னை வந்து சேரும். ஆயினும் உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றது. இந்த மானுட தேகத்தின் பண்பு என்பதை தாண்டி வரும் கோபம், வெறுப்பு, காயம் தான் பட்டாலும் வலிதான், மற்றவர்கள் பட்டாலும் வலிதான். அப்படி இருக்கையில் ஏன் இந்த வலி ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு ஒரே பதில் கர்மாதான். மேலும் பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும். அதை போலத்தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாளிடப்பட்டு இருக்கலாம். ஆனால் அவைகள் மூடுவதற்கு அல்ல, வீடு வாசலாய் திறந்து வைப்பதற்கே. ஒரு காயத்தால் தான் எல்லோருக்கும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள். காயம்பட்டவருக்கு வலி, அந்த வலியில் இருந்து மீண்டு வர வேண்டும். அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடம்தான். வலி கொடுத்தவர்தான் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயம் இருக்கும். அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள், அதில் அவர் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அதுவும் ஒரு அனுபவ பாடமாக இருக்கும். நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு வந்து சேரும். நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும் இருவழி பயணமாய் இருக்கும். எதிர்முனை பயணம். அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகிறாய். இனி எல்லாம் வெற்றிகளும் உன்னை வந்து சேரும். செல்வமாய் புனிதமான ஆத்மாவாக நீ வாழ்வாய். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன்னுடனும் உன் குடும்பத்தோடனும் உன் சாயப்பாவாகிய நான் என்றென்றும் இருப்பேன். உன்னை கருவறையில் வைத்து அரவணைத்து காப்பேன். இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்து கொண்டுள்ளாய். பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம்? உன்னை சோதிப்பேன், ஆனால் கைவிட மாட்டேன். உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைகளுக்கு அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா? அதுதான் இந்த பரீட்சை. மனம் கலங்காதே. எல்லாம் அப்பாவின் லீலைகள் தான் என்பதை உணர்ந்து அமைதி கொள். யார் யாருக்கு என்ன தேவை என்பது பாபாவுக்கு தெரியும். அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான். பொறுமையோடு காத்திருந்தால் அவர் அருள்மழை நிச்சயம் நம் மீது பொழியும். அது நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும். யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். கோபம் வேண்டாம். உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனால் கலங்காதே. அனைத்தும் பொடி பொடியாக போகிறது. உன் மனம் தெளிவாகும். இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய். என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன். உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய்.
நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன். இனி அது நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு, துக்கத்தை விடு. எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். அப்பா நான் இருக்கிறேன், கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். நீங்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்த விஷயங்களுக்கு நல்ல முடிவை நான் தருவேன். என் ஆசீர்வாதம் உங்களுடன் உள்ளது. எப்பொழுதும் உன் சாயப்பா உன்னுடனே இருப்பேன். என்னை நம்பும் என் பக்தனை கைவிடுவதற்கு பதிலாக நான் என் உயிரையே விட்டு விடுவேன். ஒருவனை காப்பாற்றுவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் அதற்காக என் உயிரை கூட கொடுப்பேன். உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் கேட்கப்பட்டது. என்னை அன்போடும் உண்மையோடும் நோக்கி கூப்பிடுகிற எல்லோருக்கும் நான் பக்கத்தில் இருக்கிறேன். எனக்கு பயந்து நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்து அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்து காப்பாற்றுகிறேன். என் பெருமைகள் அல்ல, நான் செய்த அற்புதங்கள் என் பக்தர்களால் பேசப்படும். துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் வீழ்ந்து போகிற அனைவரையும் தூக்கி விடுவதற்காகவே இப்போது வந்திருக்கிறேன். உன் வேண்டுதல் என் காதுகளில் கேட்கப்பட்டு விட்டது. நீங்கள் செல்லும் வழிகளிலெல்லாம் பாபாவின் அருள் என்ற கவசம் அரவணைத்து காக்கட்டும். நீங்கள் பெற்ற இப்பேருயுக யுகங்களிலும் நிலைத்து பரவட்டும். நாம் பழைய பாவங்கள் தொலைத்து விட்டதால் நாம் பாபாவை பற்றிய அறிய நேர்ந்தது. இன்று அவரது திருப்பெயரையே நாம் நமது சுவாசமாக நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அளவுக்கு பாபா நம்முள் ஒன்று இருக்கிறார். பாபாவின் கருணை மலையில் நனைந்து உள்ளம் உடைந்து பாபா என்ற பெயரை கேட்டாலே மெழுகாக உருகி கொண்டிருக்கும் நமக்கு எதன் மீதும் அச்சமில்லை. எதை கண்டும் அச்சமில்லை. எதன் மீதும் ஆசை இல்லை. எதன் மீதும் வெறுப்பில்லை. எல்லாவற்றையும் நமக்கு இணக்கமாக வைத்து காக்கிறார் சாய்பாபா. ஏனென்றால் நாம் இப்போது சாய்பாபாவின் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் சாய்மயம். மனிதன் தானே செய்விப்பவனும் அனுபவிப்பவனும் என்று நினைத்து கொண்டு முடிவற்ற இடர்பாடினால் தன்னைத்தானே சிக்க வைத்துக் கொள்கிறான். விடுவித்துக் கொள்ளும் வழியும் அவனுக்கு புலப்படவில்லை. பாபாவின் பாதத்தில் செலுத்தும் அன்பான பக்தி ஒன்றே இதற்கு முறையான வழியாகும். என்ன நடக்கிறதோ அது இறைவனின் ஆணைப்படியே நடக்கிறது. அவரே தூக்கி விடுகிறார். அவரே தள்ளியும் விடுகிறார். அவரே சண்டையும் போடுகிறார் அல்லது மற்றவர்களை சண்டையிட வைக்கிறார். அவரே காரியங்களை செய்பவரும் அவரே, அது நிவர்த்தி செய்பவரும் அவரே. என் உயிரான குழந்தை நீ, உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமிதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே. அதற்கு பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை. ஒரே முகம்தான். அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன். உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும். உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் உனக்கு ஆசீர்வதித்து நான் கொடுப்பது. நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடு வரும் காற்றை போல உன் மூச்சில் கலக்கப் போகிறது. உனக்கான நிம்மதி நீ உன் சாய் அப்பாவான என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலித்த உணர்வை ஏற்படுத்தும். அதுதான் அது நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உன்னை என் உயிராய் காப்பேன். எனக்கு மட்டும் எல்லாம் தவறாக நடக்கிறது என்று புலம்பாதே. இனி உன் வாழ்வில் நல்ல மாறுதல்கள் ஏற்படும். வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் உன் மூளை உன் சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்துச் சென்றுவிடும். உனக்கு துணையாக நான் உன் சாய்தேவா இருக்கிறேன். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளும் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே. நல்லதை நினைத்துக்கொள், நல்லதை செய். எல்லாம் ஜெயமாக முடியும். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் அப்பாவாகிய நான் என்றென்றும் இருப்பேன். உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் என்ற நம்பிக்கையோடு செல். என் பாதங்களில் உன்னை சமர்ப்பித்து விடு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.